Hi friends, welcome to our channel VP Pitch and Vlog. Hi friends, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஃபிஷ் டேங்க் கிளாஸ் ஏற்கனவே உடஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஒரு சைடு. போன வீடியோ பார்த்துருப்பீங்க, க்ளீன் பண்ண வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதை காமிச்சிருப்பேன். இது எப்படி இப்போ ரிமூவ் பண்ணுறோம் அதை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பாட்டம் கிளாஸ் உடஞ்சிருந்தாலும் சரி, சைடு கிளாஸ் உடஞ்சிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எந்த சைடு உடஞ்சிருக்கோ அதில் இருக்க அந்த கம்மு சிலிக்கன் நம்ம ஒட்டியிருக்கோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துருங்க. ஃபுல்லாமே பேத்து எடுத்துருங்க. பாருங்கள், அது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், கண்ணாடி, அதனால் ஃபுல்லாமே அதை பேத்து எடுத்துருங்க. அந்த சிலிக்கன் கம்மி எல்லாமே பேத்து எடுத்துட்டாலே ஓரளவு கிளாஸ் வந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுங்க. கிளாஸில் கீரலும் விழுகக்கூடாது. அதாவது பாட்டம் கிளாஸில் கீரல் விழுகக்கூடாது. சைடு கிளாஸில் கீரல் விழுந்தால் கூட அது இப்போ வேஸ்ட்டாக தான் போகுது, அதனால் பிரச்சனை இல்லை. பாட்டம் கிளாஸில் கீரல் விழுவாமல் எடுக்கணும். பாட்டம் கிளாஸும் உடஞ்சிருந்தாலும் அதே மாதிரி தான் 4 சைடு உள்ள கம்மை எடுத்துடணும். எடுத்துகிட்டு கிளாஸை ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் வச்சுருக்கணும். அடியில் தர்மாக்கோலோ இல்லை இந்த மாதிரி பெசிட்டோ ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. 4 சைடு உள்ள கிளாஸை அந்த சிலிக்கான் பேஸ்ட்டை மட்டும் அப்படியே எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துனீங்களா கிளாஸ் ஓரளவு அப்படியே மூவ்மெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் கிளாஸை போட்டு தட்டினா கூட அந்த இதாகாது, அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இது 5mm கிளாஸு, அதனால் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் சின்ன கிளாஸ் வச்சு தட்டினீங்கன்னா கிளாஸ் உடஞ்சிரும். இது 5mm கிளாஸு, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாமே எடுத்துருங்க. இதில் 3 சைடு பாட்டம் கிளாஸ்னால் 4 சைடு இது பண்ணணும். இதில் 3 கிளாஸு. அடிக்கடி உடையிறதுனா பாட்டம் கிளாஸ் தான் எல்லாத்துக்கும் உடையும். இந்த வீடியோ பார்க்குற சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க, பெரியவங்களை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் லைட்டாக இது பண்ணாலுமே மொத்தமும் போயிடும், கிளாஸ்லாம் உடஞ்சிடும், கை காலெலாம் கிழிச்சிக்குவீங்க. அதனால் பெரியவங்களை வச்சு ட்ரை பண்ணுங்கள், சின்ன பசங்க யாரும் இதை செய்யாதீங்க. இப்படி எல்லாமே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம கம்மெல்லாம் எடுத்தாச்சு. அந்த மாதிரி ஃபுல்லாமே எடுத்துருங்க. இன்னும் சைடு இருக்க கம்மு கொஞ்சம் கம்மு மட்டும் ஃபுல்லாக எடுத்துடுறோம். ஏன்னா அந்த கம்மை ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிளாஸே வரும். இல்லைனா அது கிளாஸு நீங்கள் என்ன தான் போட்டு தட்டினாலும் அந்த இடம் மட்டும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும், கிளாஸ் வராது, உடஞ்சி தான் போகும். கிளாஸ் அப்படி முழுசாக எடுக்க முடியாது. உடச்சி எடுக்கிறதுக்கு அப்படியே முழுசாக எடுத்துகிட்டா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய கத்தி தேவையில்லை, சின்ன கத்தியே போதும். நம்மக்கிட்ட கத்தி இல்லை, அதனால் பெரிய கத்தி எடுத்திருக்கோம். சின்ன கத்தியே போதும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கம்மை எல்லாமே எடுத்துருங்க. ஃபுல்லாமே கம்மை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேடு, இல்லைனா சின்ன இந்த 5 ரூபா கத்தி இருக்குல்ல, மடக்கு கத்தி வரும்ல, இந்த மாதிரி ஒரு கத்தி இல்லைனா பிளேடு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. புதுசாகவே இருக்கட்டும், பழசை யூஸ் பண்ணாதீங்க, புதுசாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி பிளேடு எடுத்துக்கோங்க. பிளேடு எடுத்துகிட்டு 2 கிளாஸுக்கு சந்து இருக்குல்ல, அந்த இதில் வந்து பிளேடை வச்சு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பிளேடு எடுத்து நீங்கள் மேலே இது பண்ணாலும் சரி, இல்லை கீழே இது பண்ணாலும் சரி, மேலே இது பண்ணி அந்த சந்துக்குள்ளே வந்து பிளேடு போயிடுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைனா கீழே இருந்து மூவ்மெண்ட்டு கொடுங்க. லைட்டாக ஒரு பக்கமாக வச்சு இது பண்ணுங்கள். எப்படியாவது இந்த பிளேடு வந்து உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். பாருங்கள், இந்த இடத்துல கேப் இருக்குது, அதனால் இந்த இடத்துல கேப் இருக்குது, அதனால் அது உள்ளே போயிடுச்சு. பாருங்கள், என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே ஒரு சைடு பிடிச்சிக்கோங்க, வெளியில் ஒரு சைடு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே மேலே இழுத்துட்டு வாங்க. திரும்ப அப்படியே ஃபுல்லாக கீழே இழுத்துட்டு போங்க. அப்போ அந்த 2 கிளாஸ்க்குள்ளேயும் நடுவில் இருக்க அந்த பசங்க வந்து போயிடும், அதனால் கிளாஸ் ரிமூவ் ஆகும். அந்த 2 கிளாஸ்க்கு கேப்பில் அந்த இருக்க அந்த பசையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது கை ரொம்ப கிழிக்கும், அதனால தான் சொல்கிறேன், சின்ன பசங்க யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, பெரியவங்களை வச்சு இது பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ மேலே ஃபுல்லாக இது பண்ணிவிட்டால் திரும்ப கீழே அப்படியே இது பண்ணணும். பாதிக்கு மேலே கீழே போகவே இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபுல்லாக போய் கீழே கொண்டு போயாச்சு. அதே மாதிரி அந்த சைடு கிளாஸும் பண்ணணும்.
இது ஃபுல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த சைடு கிளாஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இதில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். நான் ப்ளேடு யூஸ் பண்ணுறதுனால கையெல்லாம் கிழிக்கும். இதுவும் மேலேருந்து இது பண்ணுங்கள். மேலேருந்து உங்களுக்கு இது பண்ணலன்னா அதே மாதிரி சென்டரில் நீங்கள் கிளாஸை வச்சு அந்த ப்ளேடை வச்சு இது பண்ணிங்கன்னா கேப்பில் இருக்கும். கேப்பில் கரெக்டாக உள்ளே போயிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கேப் இருக்கும். அப்படி கேப் இல்லைனா அந்த கிளாஸை வந்து லைட்டாக நீங்கள் தட்டினீங்கனாலே லைட்டாக கேப் ஆகும். அந்த மூலையில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக தட்டினீங்கன்னா அந்த இடத்துல கேப் ஆகும். கேப் ஆகிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ப்ளேடை வச்சு இது பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கம்மை எடுத்தாலே கண்டிப்பாக கேப் இருக்கும். சப்போஸ் கேப் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ 2 சைடு கிளாஸும் பண்ணியாச்சு. கீழே பாட்டம் கிளாஸும் அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ கிளாஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள் கிளாஸை டக்குன்னு அப்படி இழுத்துறாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி லைட்டாக ஆட்டி ஆட்டி எடுங்க. நம்மளுக்கு 2ஆக உடஞ்சிருக்கனால மேலே இருக்கிறத மட்டும் தனியாக நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள் கிளாஸை எடுக்கிறோம் பாருங்கள். நீங்கள் அந்த இது பண்ணிங்கனாலே கிளாஸ் ரிமூவ் ஆகிடும். மேலே இருக்கிற கிளாஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம தொட்டி 2ஆக உடஞ்சிருக்கு. அடுத்து கீழே இருக்க கிளாஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நான் சொன்னல கையெல்லாம் கிழிக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்கள் எப்படி கிழிச்சிருக்கேன்னு. அங்கங்கே கையெல்லாம் ஃபுல்லாமே கிழிச்சிருக்கு. ப்ளேடு யூஸ் பண்ணி 2 பக்கமும் ப்ளேடு யூஸ் பண்ணி 2 கையிலையும் பிடிக்கிறோமா, அது நம்ம இழுக்கும் போது மேலே இழுக்கும் போது திரும்ப கீழே இது பண்ணும்போது அந்த இதாகும். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டம் கிளாஸும் நம்ம எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த சிலிக்கான் பேஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாமே எடுத்துருங்க. அதில் அப்படியே ஒட்டியிருக்கும் சிலிக்கான் பேஸ்ட்டு. அதை வந்து நீங்கள் ப்ளேடு வச்சு லைட்டாக சுரண்டிங்கனாலே வந்துடும். கண்ணாடி கிராக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ப்ளேடு வச்சு லைட்டாக சுரண்டிங்கனாலே வந்துடும். இங்கே பாருங்கள் ஒட்டியிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சுரண்டிங்கனாலே வந்துடும். இவ்வளோ தான். இப்படி தான் நம்ம கிளாஸ் ரிமூவ் பண்ணணும். அடுத்து எப்படி கிளாஸ் ஒட்டுறதுங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, இப்படி தான் நம்ம கிளாஸ் ரிமூவ் பண்ணணும். அடுத்து எப்படி இந்த கிளாஸை ஒட்டுறோம் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவை போடுறேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.